Greetings everyone. நம்ம டெய்லி காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் எடிட்டோரியல் பேஜில் ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட்டாக விஷயம் இருந்துச்சு. அதை தாண்டி நமக்கு வேறு எதுவும் படிக்க தேவையில்லை, சரிங்களா? ஸோ மற்ற எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் டைம் டு ஆப்ரேஷனலைஸ் தி இந்தியன் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்தியன் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னா டிஃபென்ஸ் அப்படிங்கிறப்ப இந்தியாவுக்குன்னு தனியாக பாதுகாப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு பல்கலைக்கழகம் வேணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு விஷயத்தை எடுத்து பார்க்குறப்ப மற்ற நாடுகளில் பாதுகாப்புன்னு தனியாக ஏதாவது ஒரு பல்கலைக்கழகங்கள் வச்சுருக்காங்களா, டிஃபென்ஸுக்குன்னு யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது தேவைப்படுதா, இந்த இடத்துல இந்தியாவுக்கு இப்போ டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கா அப்படிங்கிற விஷயங்களை பற்றி தான் இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது இன்னமும் ஆப்ரேஷனலைஸ் ஆகலை, இன்னமும் எஸ்டாப்ளிஷ் ஆகலை அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம், ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நிறைய கமிட்டிஸ்லாம் அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆப்ரேஷனலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னும் பெண்டிங்கில் இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவோட டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி பாதுகாப்பு அப்படிங்கிறது நமக்கு ப்ராக்டிஸாக மட்டும் இல்லாமல் அது ஸ்டடீஸாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அப்போ உலக லெவலில் வேர்ல்டு லெவலில் நமக்கு இந்த மாதிரி டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய நாடுகளில் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு லெவலில் பார்த்தோம்னா அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் பண்றாங்க இந்த மாதிரி டிஃபென்ஸுக்குன்னு தனியாக யூனிவர்சிட்டி. அந்த டிஃபென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃபீல்டு லெவலில் ப்ராக்டிஸாக இல்லாமல் அகாடமிக் லெவலில் ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா அது என்ன மாதிரிலாம் டாக்டிக்கலாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதுல பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு லெவலில் அமெரிக்காவில் நமக்கு இந்த டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது வருது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ வேர்ல்டுலேயே அதிகமாக எங்க டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சைனால அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ சைனா இந்த சென்ஸ் அவங்க டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டின்னு தனியாக எக்ஸ்க்ளூசிவாகவும் வச்சிருக்காங்க. அதே மாதிரி டிஃபென்ஸை நிறைய யூனிவர்சிட்டிஸோட கொலாபரேட் பண்ணியும் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஒரு தருணத்தில் எதுக்காக டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி பற்றி பேசணும் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி நமக்கு யுக்ரைன் ரஷ்யா போர் நடந்துட்டு இருக்கு, மிடில் ஈஸ்ட்ல ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை இருக்கு, ரெட் சீல ஒரு அட்டாக் நடந்துட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி நிறைய இடங்கள் வல்னரபிளா இருக்கப்போ இந்த மாதிரியான ஒரு தருணத்தில் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத இந்தியாவிலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்னா இந்த மாதிரியான அந்த போர்லாம் நம்ம ஸ்டடி பண்ணி நமக்கு ஒரு பிரச்சனை ஃபியூச்சர்ல வரப்போ எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கேப்பபிலிட்டியை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த ஒரு இந்தியன் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது. ஏன்னா ஆர்மி லெவல்ல பிளானிங் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஹை அஃபீஷியல்ஸ் வச்சு தான் பிளானிங் பண்ணுவாங்க. ஆனா இப்போ இருக்கக்கூடிய இந்த சேஞ்சிங் வேர்ல்டுல நமக்கு அகாடமிக் பீப்புள்ஸும் உள்ள தேவைப்படுது. ஏன்னா டேட்டாஸ் நிறைய தேவைப்படுது. டேட்டாக்களை உள்ள வச்சு அது பேஸ் பண்ணி நம்ம பிளானிங் எடுத்துட்டு போறது தான் நல்லா இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த ப்ரொஃபஷனல் மிலிட்ரி எஜுகேஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் அமெரிக்காவில் தான் இந்த ப்ரொஃபஷனல் மிலிட்ரி எஜுகேஷன் அப்படிங்கிறது வருது. அது வந்ததுக்கு அப்புறமா இந்தியாலையும் அதற்கான தேவை அப்படிங்கிறது அந்த காலத்திலே அதை ஸ்டடி பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இன்னமும் அது இம்ப்ளிமெண்ட் ஆகலை. ஸோ அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு 1967 இந்தியாவில் டிஃபென்ஸுக்குன்னு தனியாக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டடிஸ் வேணும், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வேணும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ப்ரொஃபஷனல் இன் மிலிட்ரி எஜுகேஷன் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ 1967 ஒரு கமிட்டி போட்டு அதுக்கான தேவையை சொல்றாங்க. அதே மாதிரி 1982 அதுக்கான தேவையை சொல்றாங்க. ஆனா இந்தியாவில் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 2017 குர்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்த்தில் இருக்கக்கூடிய நொய்டா பக்கத்தில் இருக்கக்கூடிய குர்கான் அப்படிங்கிற பகுதியில் இந்தியன் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகுது 2017. பட் ஸ்டில் இன்னமும் பார்த்தோம்னா அது அந்த அளவுக்கு செயல்பாட்டில் இல்லாம தான் இருக்கு. அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சாரி 2010 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ யாரோட ரெக்கமெண்டேஷன்ல அப்படின்னு பார்த்தோம்னா கே சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்டர் கே சுப்பிரமணியம் அவர் ஒரு கமிட்டி போடுறாங்க அவர் தலைமையில். அந்த கமிட்டி தான் இந்தியாவோட டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷனை கொடுக்குறாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் பேசிஸ்ல நமக்கு குர்கான்ல ஒரு விஷயம் வருது, ஓகேங்களா? பட் ஸ்டில் அதனுடைய ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவா இருக்கு. நம்ம இந்தியன் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டிக்கும் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டிக்கும் அந்த கேப்பபிலிட்டிஸ்லேயே நிறைய மிஸ்மேட்ச் இருக்கு. நிறைய அவங்க ரொம்ப அதிகமாகவும் நம்மளோட அந்த கேப்பபிலிட்டிஸ் ரொம்ப குறைவாகவும் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இந்த டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது எதெல்லாம் உள்ள கொண்டு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மிலிட்டரி லேர்னிங்கும் அந்த அகாடமிக் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் உள்ள கொண்டு வரும், ஓகேங்களா? சோ பேட்டில் ஃபீல்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சிமுலேட் பண்ணி பார்க்கறது, ஸ்டடி பண்றது, டாக்டிக்கலா நம்ம ஒர்க் அவுட் பண்றது, அதை ஆன் பேப்பரா தியரியா இருக்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றது, அந்த பேட்டில் ஃபீல்டில் எஸ்டாப்ளிஷ் பண்றது, இதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய அந்த
சேஞ்சிங் வேர்ல்டில் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை இந்தியாவும் பண்ணணும்னா அதுக்கு நிறைய ஸ்பெண்டிங் தேவைப்படுது. இந்தியன் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டிக்கு ஸ்பெண்டிங் தேவைப்படுது. ஏன்னா இந்த ஒரு இடம் அப்படிங்கிறது நமக்கு அகாடமிக் பீப்புளும் இருப்பாங்க, ஹை அஃபீஷியல்ஸும் இருப்பாங்க, அதே மாதிரி பார்த்தோம்னா வெல் ரேங்க்டு ஆஃபீஸர்ஸும் இருப்பாங்க. ஸோ புதுசாக வரக்கூடிய ஆஃபீஸர்ஸ் ஓகேங்களா, புதுசாக நமக்கு மிலிட்ரி லெவல் ஆஃபீஸர்ஸாக எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த ஆஃபீஸர்ஸ்க்குலாம் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. ஏன்னா டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவங்களால லேர்ன் பண்ணிக்க முடியும், ஒரு ஆஃபீஸர் இருந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஒரு அகாடமிக் பாயிண்ட், இப்போ ஒரு போர் இருக்குன்னா அதை ஒரு ஆஃபீஸர் வேற விதமாக சொல்லி தருவாங்க, ஒரு அகாடமிக் பீப்புள் வேற விதமாக சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கிறப்ப அவங்க நல்ல வெல் இன்ஃபார்ம்டு ஆஃபீஸராக இருப்பாங்க. ஸோ அவங்க பேட்டில் ஃபீல்டுக்கு போறப்ப இன்னும் அந்த ஒரு விஷயம், ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, அந்த ஒரு கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த ஒரு ஆர்டிக்கலை சொல்லியிருந்தாங்க. இந்தியாவில் ஒரு டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி தேவை, அதனுடைய நீடை வச்சு தான் இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ என்ன மாதிரியான கமிட்டிஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எதுக்காக இந்த இடத்துல இந்த ஒரு தருணத்தில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க, அதெல்லாம் தான் நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரிலேட்டடாகவே இந்தியன் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி மாதிரியே இன்னொரு யூனிவர்சிட்டி இருக்குது இந்தியாவில், ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆகி ரன்னிங்கில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராஷ்ட்ரிய ராக்ஷா யூனிவர்சிட்டி. ராக்ஷா அப்படின்னா டிஃபென்ஸ் அர்த்தம் ஹிந்தியில். ஓகேங்களா, ரக்ஷ மந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படின்னா ராக்ஷ மந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ராஷ்ட்ரிய ராக்ஷ யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா குஜராத்தில் இருக்கு. ஓகேங்களா, ஆனால் அந்த ராஷ்ட்ரிய ராக்ஷ யூனிவர்சிட்டியும் இந்தியன் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டியும் நம்ம ரிலேட் பண்ண முடியாது. ஏன்னா அதோடைய அப்ஜெக்டிவ்ஸ் வேற, இதோடைய அப்ஜெக்டிவ்ஸ் வேற. ஓகேங்களா, ஸோ நமக்கு இந்தியன் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஒரு டாப்ல இருக்க வேண்டிய விஷயம் இருக்கு. எப்படி ஐஐடி அப்படிங்கிறது இன்ஜினியரிங் இருக்கோ, அந்த மாதிரி இந்தியன் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது டிஃபென்ஸுக்கு இருக்கணும். அதுக்கு கீழே ராஷ்ட்ரிய ராக்ஷ யூனிவர்சிட்டிஸ் இருக்கலாம், ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமிஸ், அதெல்லாம் அதுக்கப்புறமா வரக்கூடிய ஒரு விஷயங்களா தான் இருக்கணும். பட் ஸ்டில் எபிடோம்ல டாப்ல இருக்கக்கூடிய விஷயம் இந்தியன் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டியா தான் இருக்கணும் அப்படிங்கிறதா இந்த ஒரு ஆர்டிக்கலை நமக்கு சொன்ன ஒரு விஷயமா இருக்கு. ஓகேங்களா, ஸோ மற்றபடி மற்ற ஆர்டிகல்ஸை பார்க்குறப்போ நமக்கு ஓவராலாக இன்னும் எலெக்ஷன் கம்ப்ளீட் ஆகலை, இன்னும் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது இருக்கு, இன் பிளேஸில் தான் இருக்கு. அதனால பெருசாக புதுசாக ஸ்கீம்ஸும் எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ண மாட்டாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பண்ண மாட்டாங்க, பெரிய அறிவிப்புகள் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. அதனால தான் நமக்கு செய்தித்தாளில் பார்க்குறப்போ ஒரு ஆர்டிக்கல் 2 ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடிலாம் நிறைய பார்ப்போம், இப்போ 1-2 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எலெக்ஷன் பற்றி தான் இந்த இடத்துல ராகுல் காந்தி, அங்கே வந்து நரேந்திர மோடி அவர்கள், அந்த மாதிரி அவங்கள பற்றியே தான் சுற்றி வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, இந்த ஆர்டிகல் பார்த்தோம்னா எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ 2 பிக் பார்ட்டிஸோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வச்சு கம்பேர் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதுவும் எடுத்துக்க முடியாது. சரிங்களா, என்ன தேவையோ அதை மட்டும் பார்க்குறோம், அதுதான் நம்ம இந்த இடத்துலையும் இது பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ இந்த பேப்பரில் இந்த ஒரு ஆர்டிகல் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு, இது பார்த்து வச்சுப்போம். நாளைக்கு நியூஸ் பேப்பரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.